வணக்கம். எங்க வீட்டுக்கார் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு செடி இல்லாம வரமாட்டாரு. அதுவும் நம்ம முதல்வர் ரேஸ் கோர்ஸ தோட்டக்கலையா ஆக்கணும்னு, அதுக்கு கண்டிப்பா போயே ஆகணுன்ட்டு வீட்டுக்கும், நம்ம மறுநாளுக்கு புதுமண புகுவிழாவுக்கு போனோம். அதுக்கும் நம்ப நெறைய செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். சென்னையில முக்கியமா நான் மீன் வாங்கிட்டு வரேன். இந்த வாட்டி செடிகள்லாம் நெறையா வாங்கிட்டு வந்தோம். மறக்காம எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெறைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் சென்னை வந்தோம். சென்னை வந்த உடனே கிண்டி கீழே எக்கோ பார்க் தோட்டக்கலை சார்பாக திறந்திருந்தாங்க. அங்கே போன மாதம் நம்முடைய முதல்வர் இந்த எக்கோ பார்க்கும் நர்சரியும் தொடங்கி வச்சாரு. நிறைய பிளான்ஸ் இருக்கு. பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை தூண்டி விட்டுச்சு. இந்த கிண்டி தோட்டக்கலை பண்ணையில நிறைய ரகங்கள் இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இது ஒரு அரசு பண்ணையான் என்பது. அவ்வளோ ரகங்கமான செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய படங்கள்லாம் பாம் வெரைட்டிஸ். இந்த பாமை நீங்க இன்டோர்லயும் வைக்கலாம், அவுட்டோர்லயும் வைக்கலாம். பக்கத்துல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்லோயமியா பிளான்ட் என்று சொல்லுவாங்க. காமனா இதை பட்டர்ஃபிளை பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லீஃப் அந்த அளவுக்கு ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி பார்க்க அழகா இருக்கும். இங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் அந்தூரியம். நிறைய கலர்ஸ் இல்லை, ஒரே ஷேடு தான் இருந்தது, பிங்க் அண்ட் ரெட்டு. ஸோ இது ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டாக இருந்தது. நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட் ரெண்டு ஷேடில் இருக்கு, எல்லோ அண்ட் கிரீன். இது சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஹைலி உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். தண்ணியே ரொம்ப இந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லை. இலையும் சீக்கிரம் இந்த இலையை கொட்டாது. முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இங்கே இன்டோரும் அவுட்டோர் பிளான்ட்ஸும் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் குரோட்டன்ஸு நிறைய ரகங்களும் இருக்கு. மல்டி கலர் லீஃப் வெரைட்டிஸும் இங்கே இருக்கு. இப்போ பார்க்கக்கூடிய பிளான்ட் ட்ரெசினா. இது ஒரு ஷேட் லவிங் பிளான்ட். ஷேட்ல இருந்துச்சுன்னா அந்த லீஃப் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அட்ராக்டிவா இருக்கும். வெயில்ல வச்சுட்டீங்கன்னா அந்த பிளான்ட் லீஃப் கலர் அப்படியே கிரீனா மாறிடும். பொதுவாக நம்ம பெரிய ஹோட்டல்ஸ்க்கு கல்யாண வீட்டுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்டோர் பாம் வச்சிருப்பாங்க. இந்த பாம் நல்ல கிரீனிஷ் கலரா இருக்கும்போது ஒரு அட்ராக்டிவ் லுக்கும் மனசை புல் பண்ற மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். பென்டாஸ் பிளான்ட் புஷ் வெரைட்டி நல்லா இருக்கும். அது இங்க 3 கலர்ல வச்சிருக்காங்க. லைட் பிங்க், பர்பிள், ஒயிட்டும் வச்சிருக்காங்க. நல்லா புஷ்ஷா வளர்ந்து ரவுண்ட் இயர் ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ இது மாதிரி பிளான்ஸை நீங்க வீட்லயும் உங்க கார்டன்ல வச்சு அழகு சேர்க்கலாம். இந்த கலர்ஃபுல் லீஃப் உங்க கண்ணே ரொம்ப ஆர்வமும் தூண்டி விடும், அட்ராக்டிவா இருக்கும். இங்க 2 கலர்ல வச்சிருக்காங்க, ரெட் அண்ட் ஒயிட். இந்த பிளான்ட் பேர் பாயின்செட்டியா. இதுல என்ன கவனம்னா, எக்காரணம் கொண்டு அந்த செடியை நீங்க வெயில்ல வச்சிடக்கூடாது. வெயில்ல வச்சீங்கன்னா அந்த லீஃபுடைய கலர் மாறிடும். நல்ல ஷேட்ல வச்சு பராமரிச்சுன்னா இந்த அட்ராக்டிவ்னஸ் நம்ம கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் கெமிலியான்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட இந்த ஃப்ளவர் ஒரு ரோஸ் வடிவத்துல இருக்கும். புஷி டைப், ஆனா ரோஸ் இல்ல, கிட்டத்தட்ட மிமிக் ஆஃப் ரோஸ், ரவுண்ட் இயர் பூக்கும். ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிளான்ட். ஆனா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் நிறைய பட்ஸும் இப்போ இதுல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் ஃபைக்கஸ். நிறைய கலர்ல இருக்கு. இங்க இந்த டார்க் கிரீன் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு ஷேட் லவிங் பிளான்ட். நம்ம நிறைய தொட்டில வச்சீங்கன்னா அழகா ஒரு ஆலமரம் மாதிரி வளர்க்கலாம். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு ஆலமரத்து ஃபேமிலியை சேரக்கூடிய மரம் இது. இப்போ செம்பருத்தியும் நிறைய கலர்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. செம்பருத்தி பக்கத்துல எனக்கு ஒரு ஆச்சரியமூட்டமா இருந்தது பாத்தீங்கன்னா பான்சை. ஸோ இந்த பான்சை பிளான்ட்டும் இந்த கவர்மெண்ட் நர்சரில இருக்கு. ஸோ பல்வேறு ரகங்கள் யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி செடிகளை இந்த நர்சரியில மெயின்டைன் பண்றாங்க. நீங்க உள்ள பார்க்கும்போது இந்த இன்டோர் பிளான்ட்ஸும் அவுட்டோர் பிளான்ட்ஸும் வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க வெளியே பார்க்கக்கூடிய சாப்ளிங்ஸ் பாத்தீங்கன்னா மர வகங்கள், மெடிசனல் பிளான்ட்ஸ், ஸோ எல்லாமே இருக்கு. நம்ம கண்டிப்பா இந்த நர்சரிக்கு விசிட் பண்ணா நம்ம எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான செடிகளை வாங்கலாம். நமக்கு இந்த ரேஸ் கிளப்பை ஒரு கிரீனியா மாத்துறதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு நன்றியை சொல்லணும். ஸோ கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்போது சென்னைக்கு பல இடங்கள் நம்ம போனா கூட இது மாதிரி பசுமையான இடத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு பிடித்த செடியை வாங்கி வளர்த்து நம்முடைய சுகாதாரத்துக்கும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் நம்ம மேம்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.